தலைமுறையா ஒரு கொடிய பேய மறைச்சு பாதுகாத்துட்டு இருக்க குடும்பம் ஒரு நாள் நைட் அவ தன்னோட ஹஸ்பண்டோட வீட்டுக்கு கீழே இருக்கிற ரகசிய அறைக்கு போறா. அங்க ஒரு பழைய மம்மி அடைக்கப்பட்டிருக்கு. பல வருஷங்களா அவங்க அதை கண்காணிச்சுட்டு வராங்க. இன்னும் அது எழுந்துக்கல அப்படின்னு நிம்மதி அடைகிற நேரத்துல திடீர்னு அந்த மம்மி எழுந்து தாக்குது. ஒரு செகண்ட்ல அவளுடைய ஹஸ்பண்ட் அங்கேயே உயிரை விடுறாரு. எகிப்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க இன்னொரு குடும்பம் ஒரு நாள் கேட்டி தன்னோட வீட்டு தோட்டத்துல தனியா விளையாடிட்டு இருக்கா. அப்போ அவகிட்ட ஒரு பொண்ணு வரா. அவ இனிமையா பேசி சாக்லேட் எல்லாம் கொடுக்குறா. குழந்தைன்றதுனால கேட்டியும் அவளை ரொம்ப நம்புறா. சில நிமிஷங்களை கழிச்சு அந்த பொண்ணு ஒரு ஆப்பிள கொடுத்து என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்றா. அடுத்த செகண்ட் அந்த ஆப்பிள்ல இருந்து ஒரு வண்டு வெளில வந்து கேட்டியோட தொண்டைக்குள்ள போகுது. கேட்டி துடிக்க ஆரம்பிக்கிறா. சார்லி ஓடி வந்து தன்னோட மகளை காப்பாற்ற முயற்சி செய்யறாரு. ஆனா ஒரு மிகப்பெரிய மணல் புயல் உருவாகுது. அவரோட கண்ணு முன்னாடியே அவரோட பொண்ணு காணாம போயிடுறா. 8 வருஷங்கள் கழிச்சு ஒரு விமான விபத்து நடக்குது. அதுக்குள்ள ஒரு பழைய சவப்பெட்டி கண்டுபிடிக்கப்படுது. அதை திறந்த போது எல்லாருக்குமே அதிர்ச்சி. ஏன்னா அதுக்குள்ள உயிரோட இருந்தது கேட்டி. 8 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அதே குழந்தை. இந்த ஸ்டோரியில ஃபுல்லா என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல் வீடியோ யூடியூப் சேனல்ல அவைலபிளா இருக்கு. மறக்காம பாருங்க.